ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது வசந்தபுரத்து வீடு என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஸ்டோரி ரைட்டரா இருக்காரு. இவரு ஒரு ஊருக்கு போய் அங்க தங்கி இருந்து கதை எழுதணும்னு நினைக்கிறாரு. அதனால ஹீரோ வசந்தபுரங்கிற ஒரு ஊருக்கு போய் அங்க உள்ள ஒரு டீ கடையில வீடு வாடகைக்கு கிடைக்குமான்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு அங்க உள்ளவங்க ஒரு பேய் இருக்கிற வீட்டுல ஹீரோவை தங்க வைக்க நினைக்கிறாங்க. ஹீரோவும் அந்த வீட்டுல பேய் இருக்குன்னு தெரியாம அங்கேயே தங்குறாரு. அப்பும் போல அந்த வீட்டுல உள்ள வசுந்தராங்கிற பேய் ஹீரோவை பயமுறுத்த ட்ரை பண்ணுது. பட் ஹீரோ அதுக்கு கொஞ்சம் கூட பயப்படாம அந்த பேய் கிட்ட நீ யாரு என்னன்னு விசாரிக்கிறாரு. பட் அதுக்கு அந்த பேய் சரியா பதில் சொல்லாம மறைஞ்சு போயிருது. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த டீ கடைக்கு போய் அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த டீ கடைக்காரன், நீங்க தங்கி இருக்கிறது அந்த பொண்ணோட வீடு தான். அந்த பொண்ணு உயிரோட இருக்கும்போது நிறைய ஆண்கள் கூட பழக்கம் இருந்துச்சு. அதனாலதான் அந்த பொண்ணை அவளோட அப்பா கொன்னுட்டாருன்னு சொல்றாரு. அதை ஹீரோ கொஞ்சம் கூட நம்பல. அதனால அவரு அந்த பொண்ணு இறந்து போக உண்மையான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஸ்டோரி ஹாரர் படத்துக்கு ஏத்த மாதிரி பரவலாம இருக்கு. படத்தோட ஹீரோ அவரு கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிருக்காரு. பேயா நடிச்ச வசுந்தராங்கிற பொண்ணும் ஓகேவா நடிச்சிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல அந்த பொண்ணோட இறப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மிஸ்ட்ரிய படத்தோட லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போனது படத்துல ஓகேவா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட மொத்த டியூரேஷனே 1.5 மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். மற்றபடி இந்த படத்துல பிளஸ் சொல்ல எதுவுமே இல்ல. இந்த படத்தோட மைனஸ், படம் ரொம்ப ரொம்ப போரிங்கா இருக்கு. அதுலயும் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல காட்டின சீனையே திரும்ப திரும்ப காட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்மளோட பொறுமைய ரொம்பவே சோதிக்குது. படத்துல உள்ள ஹாரர் போர்ஷன்லாம் படுமொக்கையா இருக்கு. ஹீரோனி முகத்துல ஒயிட் சிமெண்ட தேய்ச்சி இதுதான் பேய் அப்படின்னு படத்துல நமக்கு காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு. படத்துல அந்த பொண்ணு எப்படி இறந்ததுன்னு ரிவீல் ஆகிற சீன்லாம் சுத்தமா சரியில்லை. அதே மாதிரி அந்த பொண்ணு சாகுற சீனும் எமோஷனலா நம்மளை கனெக்ட் பண்ணவே வைக்கல. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ அந்த பேயோட ஆன்மாவை சாந்தி அடைய வைக்கிறதுக்காக அந்த பேய் தலைமையில கைய வச்சு மந்திரத்தெல்லாம் ஓதுவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. அப்புறம் படத்தோட லாஸ்ட் சீன்ல ஹீரோ சிலர் கூட சண்டை போடுவாரு. அதெல்லாம் படத்துக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு. இந்த படத்தை உன்னி கிருஷ்ணன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல போபன், சரிகா ஸ்ரீகுமார், ராஜன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ அவரேஜான ஹாரர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.